சென்னை பெரும்பாக்கத்தில் உள்ள முருகன் கோவிலில் அருள் வந்த பக்தருக்கு 1500 லிட்டர் மிளகாய் பொடி கரைசலை குடம் குடமாய் ஊற்றி அபிஷேகம் செய்துள்ளனர். அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சீனிவாசன். வணக்கம் சீனிவாசன், இந்த வினோதமான அபிஷேகம் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். சென்னை அடுத்த இந்த பெரும்பாக்கம் ஊராட்சி இந்திரா நகர் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத வெற்றிவேல் முருகன் சித்திரை திருக்காட்சியை முன்னிட்டு வெகு விமர்சையாக பக்தர்கள் குழு நடைபெற்றது. இந்த மாலையில் கணபதி ஹோமம் சத்ரு சம்ஹார யாகம் துவங்கிய நிலையில் சத்ரு சம்ஹார யாகத்தில் நவதானியங்கள், ஆடைகள், மலர், 101 பழங்கள், தாமரைப்பூ, மாலை, எலுமிச்சப்பழம், மாலை உள்ளிட்டவைகளை குடத்தில் போட்டு யாகம் நடத்தினர். கலசத்தில் இருந்த புனித நீர் யாகத்தில் வைத்த பூஜை செய்த பின் வள்ளி தெய்வானை முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இந்த விழாவில் முக்கிய நிகழ்வான தண்ணீரில் கரைத்து வைத்திருந்த 1500 லிட்டர் மிளகாய் பொடி கரைச்சல் அபிஷேகம் பக்தர் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்ற கோஷத்தோடு நடைபெற்றது. இந்த 1500 லிட்டர் மிளகாய் பொடி கரைச்சலை தலை முதல் உள்ளங்கால் வரை வாரி வாரி ஊற்றி அபிஷேகம் செய்ய வழிபட்டனர். அதைத் தொடர்ந்து சாமி சிலைக்கு அபிஷேகம் செய்வது போல் பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம் போன்ற இந்த அபிஷேகம் நடைபெற்றன. பின்னர் அவருக்கு 50 அடியில் 2 அலகு குத்தி வைத்து அங்கு உள்ளவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து வணங்கி சென்றனர். சில பெண்கள் சாமி வந்து ஆடியதை விழாவில் நம்மால் காண முடிந்தது. பக்தர்கள் தங்களது வேண்டுதல் நிறைவேற்ற அவர்கள் வீட்டில் இருந்து மிளகாய் பொடி கரைத்து வந்து இந்த அபிஷேகம் செய்வதற்காக அந்த மிகப்பெரிய அந்த பாத்திரங்களை ஊற்றி அதனை வைத்திருந்தனர். அதைத் தொடர்ந்து இந்த அவருக்கு அருள் வந்த பிறகு இந்த மிளகாய் கரைச்சலை அவர் மீது ஊற்றி அபிஷேகம் செய்து வழிபட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.